using the function f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g equal to g dot f. அதாவது கீழே என்ன இருக்குன்னா 5 சம் இருக்கு. அந்த 5 சம்மிலையும் f of x g of x கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா f dot g கண்டுபிடிக்கணும். அடுத்து g dot f கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, அதாவது சமமாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டும். இப்போ நம்ம 5th ஒன் போட போகிறோம். ஏன்னா மீதி 4 சம் நான் போட்டுட்டேன். இப்போ 5th ஒன் given f of x equal to 4x square minus 1 g of x equal to 1 plus x. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f dot g equal to g dot f. இப்போ ஃபஸ்ட்டு f dot g கண்டுபிடிப்போம். ரெண்டு சமமானு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f dot g. f dot g equal f அப்படியே இருக்கும், இந்த டாட் அப்படியே இருக்கும், g பக்கத்தில் ஒரு x சேர்க்கணும், அதாவது g of x equal to f. இந்த டாட் பதில் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. இந்த g of x அது உள்ளே எழுதி அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு எஃப் ப்ராக்கெட் g of x. g of x உடைய மதிப்பு இங்கே இருக்குது என்னென்னா 1 + x. அப்போ இந்த g of x அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 + x அதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இது யாருன்னா f dot g. f இருக்கனால நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை எழுதணுன்னா f of x எழுதிக்கிங்க. இப்போ f of x equal to என்னன்னா 4x squared minus 1. 4x squared minus 1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of 1 + x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இப்போ பாருங்களேன், f இருக்கிற இடத்துல f, x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 1 + x. அப்போ x இருக்கிற இடத்துல 1 + x இருக்குது. அப்போ இந்த சமன்பாட்டில் x எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 1 + x சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 4 அப்படியே இருக்கும், ப்ராக்கெட்டு 1 + x, அதுக்கு பவர் என்ன இருக்குது 2, தலையில் 2 இருக்கா, -1 ஈக்குவல் டு 4. இது என்ன இருக்குன்னா a + b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது அந்த ஐடென்டிஸ். அப்போது a + b the whole squared equal to a squared + 2ab + b squaredனுவோம். எல்லாம் ஒன்று தான். ஆனால் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்குவேன், செகண்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் சைன் போட்டு 2ஆல் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவேன். இது மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணலாமா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள், ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் செகண்டு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர், எக்ஸ் இருக்க எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 2ஆல் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஃபஸ்ட் இயர் இருக்க 1, செகண்ட் இயர் இருக்க எக்ஸு, க்ளோஸ் த ப்ராக்கெட் இந்த -1 ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே இருக்குமா, ப்ராக்கெட் 1 ஸ்கொயர்னா 1 × 1, 1 1s are 1 ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 1 is 2 இன்ட்டு எக்ஸு -1 ஈக்குவல் டு இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லா உறுப்போடையும் இந்த 4 மல்டிப்ளை பண்ணும். இதுக்கும் 4 சொந்தம், இதுக்கும் 4 சொந்தம், இதுக்கும் 4 சொந்தம். இப்போ 4 மல்டிப்ளை பண்ணால் 4 1 is 4 ப்ளஸ் சைன் இருக்கா, 4x squared, 4 × x squared 4x squared ப்ளஸ் சைன் இருக்கு, 4 2s are 8 x, இந்த -1 இப்போ எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இந்த ஆர்டரை எழுதும்போது 4x squared முன்னாடி வருமா, 4x squared ப்ளஸ் 8x, இது என்ன இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது, இது மைனஸ் சைன் இருக்குது இந்த கான்ஸ்டண்ட்டை பார்த்தா. அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் பண்ணணும். இப்போ 4ல் 1 போனால் 3, இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு. இது யாருன்னா f of 1 + x உடைய மதிப்பு. f of 1 + x equal to f dot g. அப்போது therefore f dot g equal to 4x squared plus 8x plus 3. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா f dot g கண்டுபிடிச்சிட்டோம், g dot f கண்டுபிடிக்கணும். ஸோ g dot f
ஜி டாட் எஃப் ஈக்குவல் ஜி அப்படியே இருக்கும் டாட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம் ஈக்குவல் டு ஜி ஒரு ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸு க்ளோஸ் த ப்ராக்கெட் ஜி ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² மைனஸ் 1 இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே தூக்கி போட்டு அதை மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ 4x² மைனஸ் 1 க்ளோஸ் த ப்ராக்கெட் இது யாருன்னா ஜி டாட் எஃப் இப்போ நம்ம இங்கே ஜி இருக்கனால ஜி ஆஃப் எக்ஸை கீழே எழுதுங்க இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1 + எக்ஸு ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜி ஆஃப் 4x² மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு ஜி இருக்கா எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா 4x² மைனஸ் 1 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4x² மைனஸ் 1 அப்போ இந்த எக்ஸு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ 1 அப்படி இருக்கும் ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது 4x² மைனஸ் 1 ஈக்குவல் டு ஆர்டர் எழுதுனா 4x² முன்னாடி வருமா இது ப்ளஸ் சைன் இது மைனஸ் சைன் ஒரே ஃபேஸ் வேறு வேறு சைன் கேன்சல்டு அப்போ மீதி பேலன்ஸ் என்ன 4x². அப்போ g ஆஃப் 4x² மைனஸ் 1. அப்போ g ஆஃப் 4x² மைனஸ் 1 ஈக்குவல் டு g டாட் எஃப். therefore g டாட் எஃப் ஈக்குவல் டு 4x². f டாட் g வேல்யூ இருக்கு 4x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 3. g டாட் எஃப் உடைய வேல்யூ 4x². ரெண்டு என்னவா இருக்குது பாருங்களேன், நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ f டாட் g நாட் ஈக்குவல் டு g டாட் எஃப். Please like, subscribe and comment.